ஃப்ரெண்ட்ஸ், டுடே சூப்பரான ஒரு சௌச்சோ சட்னி எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரை சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 7 to 8 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுவுமே நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது 15 to 20 சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து சௌச்சோவை வந்து நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சௌச்சோவில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இது வந்து பிளட் சுகர் லெவலை வந்து ரெகுலேட்ஸ் பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம ஏஜ்னிங் வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லாவே வந்து வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா ஆற வச்சு நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஸோ மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே அரைச்சி எடுத்துருக்கோம். நம்ம இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க, கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக. ஸோ இதை வந்து ஒரு சின்ன பவுலில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரெடி ஆகிடுச்சு நம்ம சௌச்சோ சட்னி. இதுக்கு நம்ம ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்து அதில் நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க ஃப்ளேமு. ஸோ நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து சட்னியில் போட்டுக்கலாம். ஸோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான சுவையான சௌச்சோ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கு ரசமான காம்பினேஷன். ஸோ டேஸ்ட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.